ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு? ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி எப்படி இருக்கு? குரு பயிற்சி 3ஆம் இடத்துல குரு உச்சமாறார். உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவுகள் திறக்க போகிறது. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? உண்மையா? உண்மைதான். ஏன்னா துணிச்சலும் முயற்சியும் இரு கண்கள். இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. துணிச்சலும் முயற்சியும் இரு கண்கள் மாதிரி உங்களுக்கு. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு இருக்கு. ஏன்னா குரு பயிற்சி பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா ஏற்கனவே ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்க. எவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிச்சிங்க, எவ்வளவு நம்பிக்கை துரோகம், உடனிருந்தே சத்துருக்கள், எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிங்க அப்படிங்கிறது உங்கள் மனசாட்சிகள். தாமதமாக இருந்த திருமண பேச்சுக்கள் இப்போது முன்னேறும். நிறைய நல்ல விசேஷங்கள்லாம், நல்ல தாமதமான பேச்சுக்கள்லாம், திருமணம் தாமதமாக இருக்குது, அதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. மறுமணம் விரும்புபவர்களுக்கு நல்ல முடிவு தெரியும். நான் 2வது கல்யாணம் பண்ண போகிறேன்னா நல்ல ஒரு முடிவு தெரியும். சீக்கிரமாக மறுமணம் பண்ணுவீங்க, புத்திரபாக்கியம். ஸோ நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சிலர் உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமை கூட படலாம். உண்டு. சில பேர் பார்த்தாங்கன்னா டக்குன்னு கேட்பாங்க, என்னடா ஏன் திடீர்னு பார்த்து பொறாமப்படும்? இப்போ பொறாமப்படுறதுங்கிறது எல்லாமே இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பொறாமை இருக்குது, வீட்டு பக்கத்தில் பொறாமைகள் இருக்குது. நம்ம கொஞ்சம் நன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டாலே அவ்வளோதான், கண்ணு பொறுக்காது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்டு. ஸோ சில விஷயங்கள்லாம் இருக்குது. உங்களை விட அதாவது பேசுறதை கிரகிக்கிறதுங்கிறது ஒரு விஷயம், ஒரு கலை. நம்ம பேசாமல் பேசுகிறவங்கள என்ன பேசுகிறாங்கன்றத நீங்கள் கிரகிச்சிக்கிறதுங்கிறது அது ஒரு பவர். அது எல்லாருக்கும் இருக்காது. கூட பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்டா கூட பேசுகிறேன் இருறா அப்படின்வாங்க, கேள்விப்பட்டிருக்கு. அதெல்லாம் உண்டு. அதனால் ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு சில விஷயத்தில் எங்கே பேசணுமோ அங்கே பேசுங்க, எங்கே பேசக்கூடாது அங்கே பேசாதீங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, எங்கே பேசக்கூடாது அங்கே தான் முதல்ல மூக்க நுழைக்கிறீங்க. சில நேரத்தில் தடுமாறி ஏதோ பதில் சொல்லிட்டு வெளியில் வந்துடுறீங்க. அதனால் எங்கே பேசணுமோ அங்கே பேசுங்க, எங்கே பேச வேண்டாமோ அங்கே பேச வேண்டாம். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடியது குரு மகா பயிற்சி. மே 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி. ஸோ இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் சாதகம், யாருக்கெல்லாம் பாதகம்? 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி. கடகராசிக்கு குரு உச்சம் பெறுகிறார். மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு உச்சம் பெறுகிறார். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசியிலே உச்சம் பெறுகிறார். அப்போ இந்த ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும்? திருமணம், மறுமணம், குடும்பம், வேலை, சொத்து, பணம், இந்த விவகாரங்கள்லாம் எப்படி இருக்கும்? யாருக்கு சோதனையான காலம், யாருக்கு நல்லா அமோகமான காலம், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத விவரமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யாருக்கு அதிர்ஷ்டம் திறக்க போகிறது, யாருக்கு சோதனை காலம் முடிய போகிறது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் என்ன ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கேன், என்ன ஒரு ராசிக்கும் என்ன ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கேன், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். தற்காலிக கிரகநிலைப்படி ராகு, கேது, குரு, சனி, இந்த கிரகநிலைகளைப்படி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். குரு பார்க்க கோடி புண்ணியம். குரு திரும்பி பார்த்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விதி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்த்தால் நமக்கு விதி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது குரு கடாட்சம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். குருடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த குரு தான் எப்போதுமே யோகக்காரகன். இந்த குரு பார்த்திங்கன்னா நன்னா இருக்கணும், பார்வைகள் நன்னா இருக்கணும். தான் இருக்கக்கூடிய ஸ்தானத்துலேருந்து கிரக பார்வைகள் சிறப்பாக இருக்கணும். தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்கிறது தென்முக கடவுள், தெற்க பார்க்க இருக்கக்கூடியது. நவகிரகத்தில் இருக்க குரு ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு செல்லக்கூடியது, வடக்கு நோக்கி இருக்கக்கூடியது. அப்போ இந்த குரு பகவானுக்கு தான் நெய் விளக்கு ஏற்றுறது, இந்த குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்துறது, இந்த குரு பகவானுக்கு நல்ல நம்ம பிரார்த்தனை பண்ணுறது எல்லாமே இந்த நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான். அது ஞான குரு. இந்த குரு பகவானுக்கு நீங்கள் நல்லா சிறப்பாக செய்யணும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் குரு பயிற்சி பலன்கள் மேஷ ராசியிலேருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்குது, எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோ கடைசி வரைக்கும் என்ன கோவில் சொல்லியிருக்கேன், என்ன மந்திரங்கள் குரு மந்திரம் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன், எத்தனை வாரம் விளக்கு ஏற்றணுன்றதை சொல்லியிருப்பேன், எப்படி பண்ணணுங்கிறத சொல்லியிருப்பேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது? ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி எப்படி இருக்குது? குரு பயிற்சி 3ஆம் இடத்துல குரு உச்சமாறார். உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவுகள் திறக்க போகிறது. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க? உண்மையா? உண்மைதான். ஏன்னா துணிச்சலும் முயற்சியும் இரு கண்கள். இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. துணிச்சலும் முயற்சியும் இரு கண்கள் மாதிரி உங்களுக்கு. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது. ஏன்னா
குரு பயிற்சி பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா ஏற்கனவே ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்க. எவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிச்சிங்க, எவ்வளவு நம்பிக்கை துரோகம், உடனிருந்தே சத்துருக்கள், எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிங்க அப்படிங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு நல்லா தெரியும். இப்போ அதுலேருந்தெல்லாம் விடுபட்டு ஸோ இனிமேல் என்னுடைய ரீபர்த் மாதிரி என்னுடைய புதிய வாழ்க்கை, புதிய கோணம், புதிய சில விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி இனிமேல் நீங்கள் வரப்போகிறீங்க. ஸோ இதனால் இனிமேல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் நல்லாயிருக்கும். மே 26க்கு அப்புறமா நல்லாயிருக்கும். நீங்கள் செய்த உழைப்புக்கு இப்போது வெற்றி கிடைக்கும். நல்ல ரெகக்னைசேஷன் இருக்கும். வேலையில் நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணுங்க. எது செஞ்சாலும் புதிய வேலை வாய்ப்பு, சம்பள உயர்வு, பதவி மாற்றம் கிடைக்கலாம். பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புதிய கிளைண்ட் அல்லது நிறைய கான்ட்ராக்டு, நிறைய சில ப்ராஜெக்ட் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. ஸோ பயன்படுத்திக்கோங்க. சகோதரன் சகோதரி வழியில் சிறு சிறு மன வருத்தங்கள் வரலாம். ஸோ அதெல்லாம் கடந்து போகணும். சகோதரன் சகோதரியெல்லாம் ஒரு தடவை தான் பிறக்கிறதெல்லாம் என்ன சண்டை போட்டு என்ன ஆகிட போகுது, ஒன்றும் கிடையாது. இன்னும் விட்டு கொடுத்து போங்க. சில விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. சில மனசு கசப்புகள் இருந்தால் விட்டு கொடுத்து போங்க. இதே விஷயத்தில் இந்த ரிஷப ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன சொத்து பிரிவினை, இல்லைன்னா பாக பிரிவினை, இல்லைன்னா வேற ஏதாவது இந்த இடம் சம்பந்தமான சில விஷயங்கள் அப்படின்னு வரும்போது சில உடன் பிறந்தவர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. நான் இதை செய்ய மாட்டேன், இதை நான் பண்ண மாட்டேன், இது நான் இப்போ நம்மளுடைய அவசரத்துக்கு சில பேர் அதுக்கு ஒத்து வர மாட்டாங்க. நான் கையெழுத்து போட மாட்டேன். இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக சில விஷயங்கள்லாம் கொண்டு போய்க்கோங்க. குடும்பத்தில் எடுத்துன்னு சொன்னால் சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் சரியாயிடும். சின்ன விஷயங்களை எல்லாமே மன நிம்மதியை தரக்கூடிய விஷயங்களாக அமையும். ஸோ கவலைப்படாமல் தைரியமாக ஒரு விஷயங்களாக பண்ணுங்க. தாமதமாக இருந்த திருமண பேச்சுக்கள் இப்போது முன்னேறும். நிறைய நல்ல விசேஷங்கள்லாம், நல்ல தாமதமான பேச்சுக்கள்லாம், திருமணம் தாமதமாக இருக்குது, அதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. மறுமணம் விரும்புபவர்களுக்கு நல்ல முடிவு தெரியும். நான் 2வது கல்யாணம் பண்ண போகிறேன்னா நல்ல ஒரு முடிவு தெரியும். சீக்கிரமாக மறுமணம் பண்ணுவீங்க. புத்திரபாக்கியம். ஸோ நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. ஆவணங்கள், பதிவு, லீகல் இதிலெல்லாம் கொஞ்சம் பத்திரப்பதிவு இதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. பேப்பர்ஸ்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி கையெழுத்து போடும்போது ஒரு தடவைக்கு 2 சொத்து விற்கிறதா இருந்தாலும் சரி, சொத்து வாங்குறதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனித்து சில விஷயங்கள் பார்த்து செய்கிறது நல்லது. எதிர்பாராத பண வரவு வரும். சில கடன்களை எல்லாம் அடைக்கிறதுக்கும் முயற்சி எடுங்க. கடன் அப்படியே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறாதீங்க. கடன் அடையிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா சாணியர்னா முழம் சொருக்கும். சில பேருக்கு 10 ரூபா சம்பாரிச்சா 50 ரூபா செலவு இருக்கிறதும் உண்டு. கையை விட்டு 40 ரூபா போகிறதும் உண்டு. அதனால் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு. 60% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. 40% கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. மனசஞ்சலம், மன கஷ்டங்கள், சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனசோர்வு இதெல்லாம் இருக்குது. தூக்கமின்மை, ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாமே இருக்குது ரிஷபராசி பொறுத்தளவுக்கு. எவ்வளவோ கான்ஃபிடென்ட்டாக வேலை செய்கிறீங்க, ஆனாலும் சில பேர் சொல் பேச்சு கேட்கறது கிடையாது. சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு இருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்க. எதுவுமே சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, இதுங்களை வச்சு நான் என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் வரும். ஸோ சில விஷயத்தில் இந்த குரு பயிற்சி கொஞ்சம் கவனத்தோட, அதிக நம்பிக்கை வைத்து எல்லோரிடமும் எல்லா விஷயத்தையும் பகிர வேண்டாம். எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் போய் சொல்கிறது, எல்லார் மேலேயும் நம்பிக்கை வச்சு எனக்கு எப்படி நடந்ததுங்க அப்படி நடந்தது, தயவு செய்து வேணாம். அது உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் என்னன்றது உங்களுக்கு புரியும். சிலர் உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமை கூட படலாம் உண்டு. சில பேர் பார்த்தாங்கன்னா டக்குன்னு கேட்பாங்க, என்னடா ஏன் திடீர்னு பார்த்து பொறாமப்படும். இப்போ பொறாமப்படுறதுங்கிறது எல்லாமே இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பொறாமை இருக்குது, வீட்டு பக்கத்தில் பொறாமைகள் இருக்குது. நம்ம கொஞ்சம் நன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டாலே அவ்வளோதான், கண்ணு பொறுக்காது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்டு. ஸோ சில விஷயங்கள்லாம் இருக்குது, இல்லாமல் இல்லை. அதனால தான் நீங்கள் எப்போதுமே வந்து என்ன பண்ணணும், 9 வாரம் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு 9 வாரம் விளக்கேற்றுங்க. நெய் தீபம் 9 வாரம் ஏற்று முடிஞ்சால் ஒரு மஞ்சள் வஸ்திரம், கொஞ்சம் சாக்லேட் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா லட்டு ஏதாவது ஒரு சுவாமிக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போய் அங்கே விளக்கேற்றிட்டு அங்கே வந்திருக்கிறவங்களுக்கு யாருக்கா, கோயிலுக்கு இருக்கிறவங்களுக்கு யாருக்கா 4 பேருக்கு ஸ்வீட் கொடுங்க, இனிப்பு தானம் கொடுங்க. சிறப்பு. ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு எல்லாத்துலேயும் வேகம் விவேகம் ரெண்டுமே வேணும். வேகமும் இருக்கணும், விவேகமும் இருக்கணும். நான் வேகமாக செயல்பட்டேன் அப்படிங்கிறது மட்டும் இருக்கும், விவேகத்தோடு செயல்படணும். எச்சரிக்கையாக இருங்கள். மேலதிகாரிகள் கிட்ட வாக்குவாதம் வேண்டாம். தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் டெர்மினேட் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. ரொம்ப சில பேர் தாங்கிற மாதிரி கொஞ்சம் ஈகோலாம் கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோட கூட கோவர்க்கர்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக வேலை பாருங்கள். ஏன்னா நேரம் பார்த்து காலை வாரி விட்டுருவாங்க, நேரம் பார்த்து காலை வாரி விடுதல். ஸோ சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. யாரையும் பகைச்சிக்கவும் வேண்டாம், யாரையும் இது பண்ணிக்க வேண்டாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. கரெக்டாக நம்ம போயிட்டு நம்ம வந்தோமா, நம்ம போனோமா, நம்ம வந்தோமா, கேட்டதுக்கு பதில், அந்த மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த லூஸ் டாக்கிங் அப்படிங்கிறது ரிஷபராசி பொறுத்தளவுக்கு இருக்கவே கூடாது. when you are leaving the loose talking, then only your life will be comfort. ரொம்ப நல்லா இருக்கும். என்னைக்கு நீங்கள் சில பேர் ஏன் பேசிகிட்டே இருக்கான், சும்மாவே இருக்க மாட்டானாவன் அப்படின்வான். சில பேர் நொய்னுன்றான், ஏன் நொய்ங்கிறான், சும்மா இருக்க மாட்டானாவன் அப்படின்வான்.
தேவையா நமக்கு இதெல்லாம்? ரிஷபராசி பொறுத்தளவுக்கு இது வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கும். வீட்லேயும் சரி, நீங்கள் பேசுகிறவங்கள விட அதாவது பேசுகிறத கிரகிக்கிறதுங்கிறது ஒரு விஷயம், ஒரு கலை. நம்ம பேசாமல் பேசுகிறவங்கள என்ன பேசுகிறாங்கன்றத நீங்கள் கிரகிச்சிக்கிறதுங்கிறது அது ஒரு பவர். அது எல்லாருக்கும் இருக்காது. கூட பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்டா கூட பேசுகிறேன் இருறா அப்படின்வாங்க, கேள்விப்பட்டிருக்கு. அதெல்லாம் உண்டு. அதனால் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு சில விஷயத்தில் எங்கே பேசணுமோ அங்கே பேசுங்க, எங்கே பேசக்கூடாதோ அங்கே பேசாதீங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, எங்கே பேசக்கூடாதோ அங்கே தான் முதல்ல மூக்க நுழைக்கிறீங்க. சில நேரத்தில் தடுமாறி ஏதோ பதில் சொல்லிட்டு வெளியில் வந்துடுறீங்க. அதனால் எங்கே பேசணுமோ அங்கே பேசுங்க, எங்கே பேச வேண்டாமோ அங்கே பேச வேண்டாம். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனம். மாணவிகளுக்கு சிறப்பாக இருக்குது. மற்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. அம்மா அப்பாவோட உடல்நிலையை கொஞ்சம் கவனிங்க. கூடியமான வரைக்கும் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தாயார் இருக்கிறது அப்படிங்கிறது, சில பேருக்கு தாயார் இருக்க மாட்டாங்க. காலமாகி 6 மாதம் 8 மாதம் அந்த மாதிரி இருந்திருக்கும், 2 வருஷம் கூட ஆயிருக்கலாம். ஸோ சில பேருக்கு தாயார் ஒரு இழப்பு அப்படிங்கிறது இருக்கும். சில பேருக்கு வந்து எல்லாம் நார்மலாக சில குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. வெளிநாடு யோகம் உண்டு. வெளிநாடு முயற்சி பண்ணுறீங்களா, போயிட்டு வாங்க, நல்லபடியாக பணம் சம்பாதிங்க. என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறையா இருக்குது. நிறைய போய் நல்லா பணம் சம்பாதிங்க, அமோகமாக இருங்க. மருத்துவ சம்பந்தமான படிப்பு சில பேருக்கு கொஞ்சம் கிடைக்கிறது டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். மருத்துவ படிப்பு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்தி அனுகிரகம் குரு. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. சொல்ல நான் இன்னைக்கு சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்தை எத்தனையோ பேர் சொல்லி இன்னைக்கு நல்லா இருக்காங்க. இது சின்ன ஒரு விஷயமா இருக்கும், ஆனால் இது சொல்ல அவங்களுடைய பலன் அடைஞ்சவங்க இன்னைக்கு எண்ணற்ற பேர்கள் இருக்காங்க. என்னோட கிளைண்ட்ஸ், சுவாமி நான் இந்த ஸ்லோகம் சொன்னேன், இன்னைக்கு நன்னா இருக்கேன், இன்னைக்கு 2-3 வருஷமா இன்னைக்கு நான் நன்னா இருக்கேன், தாரக மந்திரமா நான் சொல்கிறேன் அப்படின்னு. அதனால் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 27 முறை சொல்லுங்க. இதெல்லாம் 7000 தடவை தாண்டிடுச்சுன்னு சொன்னால் உங்கள் லெவலே வேற. குரு பார்க்க கோடி புண்ணியம். இதுவரையில் நாம் பார்த்தது குரு பயிற்சி பொதுவான ராசி பலன்கள். அப்போ இந்த பொதுவான ராசி பலன்கள் அப்படிங்கிறது சில பேருக்கு 95% எனக்கு இது சரியாக இருந்தது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஜோதிடர் யுகம் நேயர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் யாராவது ஒரு விஷயம் நம்ம சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை உன்னிப்பாக கவனித்து என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இது வந்து பொது ராசி பலன்கள். உங்களுடைய சுயஜாதகப்படி குரு எந்த ஸ்தானத்தில் இருக்கோ அதை வைத்து தான் உங்களுக்கு பலன். குரு உச்சமாக இருந்தால் என்ன பலன், நீச்சமாக இருந்தால் என்ன பலன், சமமாக இருந்தால் என்ன பலன், நட்பாக இருந்தால் என்ன பலன், பகையாக இருந்தால் என்ன பலன். ஸோ இது எல்லாமே இருக்குது. உங்களுடைய சுயஜாதகத்தை அனுப்பி கொடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்கள் சுயஜாதகத்தை நீங்கள் இப்போ டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணி ஒரு 20 நிமிஷம் அல்லது 25 நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக தெரிஞ்ச ஒரு வீடியோ காலில், ஒரு நார்மல் காலில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகத்தை பற்றி. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.